யூடியூப் சேனல் ட்ரேட் வித் பிகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய ஓ, போன வீக் அதாவது டிசம்பர் 4லேருந்து 8 வரைக்கும் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வீக் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், லாஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன், நான் என்னென்னலாம் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா, ஸோ நான் வந்து ஆப்ஷன் பையிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் அண்ட் பிரைஸ் ஆக்ஷன் இது ரெண்டையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ்னா என்னன்னு தெரியாதவங்க நம்மளுடைய ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் வீடியோ பாருங்க. ஸோ அதில் வந்து கிளியராக போட்டிருப்போம். அது வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் டூல். ஸோ அதை வச்சு ஒரு அட்வான்ஸ் லெவலில் வந்து நம்ம ட்ரேட் வந்து பண்ணலாம், ஓகேங்களா? சரி வாங்க. ஸோ நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ இந்த வீக் வந்துட்டு ஒரு சூப்பரான வீக்குன்னு தான் சொல்லணும். எனக்கு சொல்லப்போனால் நான் இந்த வீக் மண்டேலேருந்து பார்த்துட்டேன்னா ஒரு சூப்பரான ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ மண்டே வந்துட்டு ஒரு நல்ல ரேலி வந்துச்சு. பேங்க் நிஃப்டியில் பார்த்துருந்தீங்கன்னாவே தெரியும். அந்த ரேலி வந்து ஃபுல்லாக கேப்சர் பண்ணோம். ஸோ இது எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ண கேபிட்டல் வந்துட்டு 30,000 தான். ஸோ நம்மளுடைய ரெகுலராக வந்துட்டு லைவில் வந்துட்டு பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும். நம்ம லைவ்லேயே தான் இந்த ட்ரேட்ஸ் எல்லாமே பண்ணியிருந்தோம். இந்த வீக் ஃபுல்லாக நம்ம லைவ் வந்திருப்போம். லைவ் ட்ரேடிங் தான் இது எல்லாமே, ஓகேங்களா? நீங்கள் போய் நம்மளுடைய லைவ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம், ஓகே? ஸோ அந்த லைவ்ல வந்துட்டு நான் 8:45க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். 3:40க்கு வந்து எண்ட் பண்ணுவேன், ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்து க்ளோசிங் வரைக்கும் நான் லைவ்லேயே தான் வந்து ட்ரேட் பண்ணுவேன். லைவ்லேயே தான் வந்து ட்ரேட்ஸ் வந்துட்டு எப்படி எப்படி போகுது, லெவல்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருப்பேன், ஓகேங்களா? நம்மளுடைய யூடியூப் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிக்கிறேன்னு பாருங்கள். ஸோ என்னுடைய கேபிட்டல் வந்து 30,000 தான் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் நான் வந்து இந்த மந்த்தே 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பட்டு டியூஸ்டே பார்த்தீங்கன்னா 3,500 அண்ட் வெட்னஸ்டே வந்து 1,700லேயே க்ளோஸ் பண்ணிட்டோம். அண்ட் தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா 2,000 வந்து லாஸ் பண்ணோம். ஸோ அதாவது வியாழக்கிழமை. ஸோ ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா 2,400 வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ ஓவரால் இந்த வீக் 1ஆம் தேதியிலேருந்து இந்த மந்த்து சூப்பர்பான மந்த்தாக போயிட்டுருக்கு. ஒரு 29,000 வந்துட்டு நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஒரு சார்ஜஸ் எல்லாம் போனால் கூட நம்மளுக்கு 28,000 பக்கம் நம்மகிட்ட கையில் இருக்கும், ஓகேங்களா? ஃப்ளாட் ட்ரேட் தான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் சார்ஜஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து மேனுவல் ட்ரேடிங் தான் பண்ணியிருக்கோம். ஸோ கையில் தான் வந்துட்டு அதாவது நம்ம என்ட்ரி வந்து பார்த்து நம்மளா எடுத்து பண்ணது தான். ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் வந்துட்டு உங்களுக்கு பார்த்துட்டோம்னா இப்போ 6 நாள் 5 நாள் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஒரு நாள் வந்து லாஸ் பண்ணியிருக்கோம். ஒரு நாள் வந்து லாஸ் பண்ணியிருக்கோம். 83% வந்து வின் ரேட் வந்து வச்சிருக்கோம். 17% வந்துட்டு லாஸ் ரேட் வந்து வச்சிருக்கோம். மேக்ஸிமம் வின் ரேட் வந்து 4 நாள். இந்த ஒரு நாள் வந்து லாஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஒரு 6 நாளுமே நம்மளுக்கு வின் ரேட்டாக இருந்திருக்கும். ஸோ இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமாக இருக்கு. லாஸ் வந்துட்டு இப்போ கம்மியாக இருக்கு. ஏன்னா லாஸ் வந்து ஒரு நாள் தான் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் மந்த் நான் என்னுடைய பிஎன்எல் வந்து பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. நான் வந்துட்டு லாஸ்ட் மந்த் பிஎன்எல் வந்து போட்டிருப்பேன் நம்மளோட யூடியூப்லேயே. லாஸ்ட் மந்த் நான் ஆஃப் த மந்த் வந்துட்டு ஒரு 17,000 பக்கம் வந்துட்டேன். ஸோ நல்லா ப்ராஃபிட் போயிட்டு இருந்தது. கடைசியாக ஒரு நாளில் வந்துட்டு பெரிய லாஸ் வந்து பண்ணேன். அதே நேரத்தில் என்னுடைய வின் அண்ட் லாஸ்ட் ஆவரேஜ் ப்ராஃபிட்டை பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் 2,700 இருந்துச்சு. அதே வந்து ஆவரேஜ் லாஸ் 4,000 இருந்துச்சு. இதை விட வந்து இது டபுள் மடங்கு அதிகமாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து எனக்கு மெயினாக இந்த மந்த் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ லாஸ்ட் பண்ண மந்த் மிஸ்டேக்கை வந்துட்டு இந்த மந்த் ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காகவே நான் பார்த்து வந்து இந்த மந்த் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மிஸ்டேக் வந்து இப்போதைக்கு ரிப்பீட் ஆகாமல் பார்த்துருக்கோம். பட் 9 நாள் தான் முடிஞ்சிருக்கு. மிச்சம் இருக்கிற 20 நாளுமே வந்துட்டு நம்ம கரெக்டாக இதே மாதிரி ட்ரேட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ட்ரேட் பண்ணணும். ஸோ அண்டு உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா இதில் இவ்வளோ பெரிய லாஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். நம்ம வந்துட்டு இவ்வளோ பெரிய லாஸ் வரவே இல்லை. இந்த தடவை நான் வந்துட்டு குவான்டிட்டி வந்து கம்மி பண்ணிட்டு, ஓகேங்களா? அதிகமான குவான்டிட்டி போகிறதில்ல. ஒரு லாட் இல்லை 2 லாட் மட்டும் தான் போகிறோம். இந்த 13,000 11,000 ப்ராஃபிட்டுமே வந்துட்டு ஒரு லாட்டை வச்சு தான் எடுத்திருக்கோம். ஸோ நம்மளுடைய ரெகுலர் ஃபாலோவர்ஸ்க்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் தெரியும் நம்ம எப்படி இதை வச்சு ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணோன்னு. உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் எல்லாம் சேர்த்து தான் இந்த கேபிட்டல் வந்து 51,000 வந்து மாறி இருக்கு, ஓகேங்களா? 30,000 வச்சு ஆரம்பிச்சது. ஏன்னா போன மந்தே வந்து நான் 10,000 வித்ட்ராவல் போட்டேன். நவம்பர் மந்த் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட்லேயே பார்த்துருந்தீங்கன்னா நான் வந்துட்டு 10,000 வித்ட்ராவல் போட்டேன். பெரிய லாஸ் ஆனதுக்கப்புறம் ஸோ கம்மியான கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் அக்டோபர்லேயும் வந்துட்டு 19,000 வந்துட்டு நம்ம ப்ராஃபிட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அதோட வெரிஃபைடு லிங்க்கும் போட்டிருக்கேன் நான். நவம்பரோட மந்தோட வெரிஃபைடு பிஎன்எல் லிங்க்கும் வந்துட்டு நான் இதுலேயே போட்டிருக்கேன். வீடியோக்கு கீழே வந்து போட்டிருக்கேன். ஸோ அதாவது அந்த வீடியோக்கு கீழே. இந்த மந்த் வந்துட்டு இப்போ தான் 9 டேஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ நான் வந்து இதோட வெரிஃபைடு லிங்க்கும் வந்து கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ 30 டேஸ் வந்து முடியட்டும், அப்போ வந்து கொடுப்பேன், ஓகேங்களா? இந்த மந்த் வந்து பார்த்துட்டோம்னா நம்ம 29,000 வந்துட்டு எஃப்&ஓவில் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ இதை மைண்டில் வச்சுங்க. எஃப்&ஓவில் 29,000 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ அட் த சேம் டைம் இது வந்து என்னுடைய ஸ்விங் போர்ட்ஃபோலியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 4 நாள் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இதெல்லாம் நவம்பர்லேருந்து கேரி பண்ணிட்டு வந்து இப்போ டிசம்பரில் வந்து புக் பண்ணக்கூடிய ப்ராஃபிட் இது, ஓகேங்களா? ஸோ 5,200 வந்து எஃப்சிஎல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். மார்க்சன்ஸ்லேயும் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் ஐஆர்சிடிசியில் வந்துட்டு 1,800 ப்ராஃபிட் வந்து புக் பண்ணோம்.
பிரீத்திங்கிற ஒரு ஸ்டாக் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அதுலயும் வந்து ரூ. 3500 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ கெயில்ல வந்துட்டு ரூ. 470. கெயில்ல வந்துட்டு ரூ. 1000 ப்ராஃபிட் பண்ணோம். ஐஆர்எஃப்சில வந்துட்டு 500 லாஸ் பண்ணோம். ஸோ ஓவராலா பார்த்துட்டீங்கன்னா, இங்க ஒரு ரூ. 470 ப்ராஃபிட்ல வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இதுல வந்துட்டு ஒரு 10% அதாவது ₹10,970. ஸோ ஓவராலா 2லயும் கால்குலேட் பண்ணோம்னா, நம்ம ஒரு சூப்பரான ப்ராஃபிட்ல இருக்கோங்க. ஒரு 39,000 வந்துட்டு ப்ராஃபிட்ல வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா. 39,000 வந்துட்டு ப்ராஃபிட்ல வந்து இருக்கோம். ஸோ இது வந்துட்டு நான் ஃபுல் டைமா ட்ரேடர் ஆனதுக்கப்புறம் நான் ட்ரேடிங்ல மட்டும் ஏர்ன் பண்ணது. ஓகேங்களா. ஃபுல் டைமா ட்ரேடர் ஆனதுக்கப்புறம். ஸோ இது வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, என்னுடைய லாஸ்ட் மந்த் சேலரி என்னுடைய லாஸ்ட் மந்த் நான் வொர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இது என்னுடைய சேலரி. ஸோ வித்தின் 1 வீக்ல வந்துட்டு ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ பிகாஸ் ஆஃப் நான் வந்து என்னென்ன மிஸ்டேக் இந்த மாரி பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் ரெக்டிஃபை பண்ணி தான் வந்திருக்கேன். நான் வந்து ஏப்ரல் மந்த்லேருந்து இந்த மாரி இத வந்து மெயின்டெயின் பண்ணி கொண்டாந்துட்டு இருக்கேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாரி ட்ரேடிங் ஜர்னல மெயின்டெயின் பண்ணி கொண்டாந்துட்டு இருக்கேன். ஓகே. இந்த ஏப்ரல், மேலலாம் பயங்கரமா லாஸ் பண்ணியிருப்பேன். இப்ப தான் வந்துட்டு ஒரு ப்ராஃபிட்டும் இல்ல, லாஸும் இல்லாத நிலைமைக்கு வந்துட்டு இப்ப ப்ராஃபிட்டபிளா வந்து நம்ம வந்து மாறி ப்ராஃபிட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாம நான் வந்து NISM சர்டிஃபைடு. ஓகேங்களா. ஸோ NISM சர்டிஃபைடு செபி ரெஜிஸ்டர் கிடையாது. NISM சர்டிஃபைடு. ஸோ சர்டிஃபிகேட் வந்துட்டு 2026 வரைக்கும் இருக்கு. உங்களுக்கு வேலிடிட்டி 2026 வரைக்கும். ஸோ நம்மளுடைய ஆர்டர் ஃப்ளோ கோர்ஸ் வந்துட்டு மண்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மண்டே வந்துட்டு நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜாயின் பண்ணிங்க. இதுதான் நம்மளுடைய டெலிகிராம் குரூப். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதில கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஸோ இந்த டெலிகிராம் குரூப்ல வந்துட்டு 8த் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி 8த் பேட்ச் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ 8 பேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டும் இருக்கு. ஸோ tradewithpk.com. ஸோ இதுதான் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இதில போயிட்டு நீங்க நம்மளுடைய கோர்ஸ் இருக்கும். வீடியோ கோர்ஸ் வேணும்னா இதில நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணி அவங்களோட ஃபீட்பேக்கும் வந்து இங்க குடுத்துருப்பாங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில வந்து ஃபீட்பேக் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ கிளியரா வந்து இங்க ஃபீட்பேக் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ நீங்க வந்து இதுலயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா, மண்டே வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆர்டர் ஃப்ளோ வந்துட்டு அட்வான்ஸ் லெவல்ல கத்துக்கணும்னா கத்துக்குங்க. ஸோ ஆர்டர் ஃப்ளோனா என்னன்னு தெரியாதவங்கலாம் வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோனா என்னன்னு ஃபர்ஸ்ட்டு போய் சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ அது ஒரு அட்வான்ஸ் லெவல் டூல். ஸோ நான் இந்த ஆர்டர் ஃப்ளோவோட சார்ட்ட மட்டும் உங்களுக்கு ஒன்ஸ் காண்றேன் பாருங்க. ஸோ ஆர்டர் ஃப்ளோவோட சார்ட் வந்துட்டு இங்கே நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இதுதான் என்னுடைய ஆர்டர் ஃப்ளோ செட்டப். ஸோ இதுதான் வந்து என்னோட ஆர்டர் ஃப்ளோ செட்டப். ஸோ என்னுடைய லைவ் வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க. 1ஆம் தேதியிலேருந்து நான் வந்து லைவ்ல வந்து ட்ரேட் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. என்னுடைய லைவ்ல போய் பாருங்க. நிறைய பேர் வந்து லைவ்ல ப்ராஃபிட் பண்ணி போட்டுருக்காங்க. நம்ம டெலிகிராம் குரூப்லயும் வந்துட்டு போட்டிருப்பாங்க. ஸோ டெலிகிராம் குரூப்ல போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும். எல்லாருமே வந்து ப்ராஃபிட் பண்ணி போட்டிருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ப்ராஃபிட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுடைய கோர்ஸ்ல விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த வீக் வந்துட்டு நம்ம ஸ்விங் வீடியோஸ் வந்து போட முடியாது. ஸ்விங் ஸ்டாக்ஸ் வந்து வீக்லி நான் போட்டிருந்தேன். பட் நான் வந்து இந்த வீக் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு செக்கப் போறங்காட்டி, இந்த வீக் வந்து ஸ்விங் வீடியோஸ் வந்து போட முடியாது. ஸோ மண்டே மண்டே வந்துட்டு நம்ம லைவ் வந்தோம்னா, மண்டே லைவ்லயே வந்து நம்ம ஸ்விங் ஸ்டாக்ஸ் வந்து பார்ப்போம். ஓகேங்களா. நிறைய பேர் வந்து ஸ்விங் வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் ஸ்விங் ட்ரேடர்ஸ்லாம் வந்துட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம வந்துட்டு என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்றோம்னா, ஆப்ஷன் பிரீமியம் குரூப் இருக்கு. 70% அக்யூரன்சியோட குடுத்துட்டு இருக்கோம். அதே நேரத்தில ஈக்விட்டி ஸ்விங் பிரீமியம் குரூப் இருக்கு. அது வந்து 80% அக்யூரன்சியோட குடுத்துட்டு இருக்கோம். ஆர்டர் ஃப்ளோ ஆன்லைன் கோர்ஸ் இருக்கு. ஆர்டர் ஃப்ளோ வீடியோ கோர்ஸ் இருக்கு. ஓகேங்களா. நம்மளோட வெப்சைட். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாம் வந்திருக்கு. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ வெரி மச். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.